பங்குனி திருவிழாவுக்கு ஊருக்கு போகிறோங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா இட்லிக்கு தொட்டுக்க கார சட்னி, இந்த பக்கம் கோவக்காய், இந்த பக்கம் கெட்டி தயிர் எடுத்து வச்சுருக்கேன், வத்தல் வடகம் எல்லாம் வறுத்து வச்சுருக்கேன். இந்த பக்கம் பால் சாதம் சூப்பராக பாலில் வேக வச்சு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் தயிரை மட்டும் மேலே விட்டுருக்கேன். அப்புறம் கலந்துக்கிட்டு நம்ம சாப்பிட்லாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா திராட்சை, கேரட், மாங்காய் தனியாக துருவி எடுத்துருக்கேன். நம்ம சாப்பிடும்போது அதை கலந்து விட்டால் போதுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கோவக்காவை வெறும் குழம்பு மிளகாய் தூள் போட்டு தான் நான் வறுத்துருக்கேன். அவ்வளோதாங்க. இந்த வத்தலை இதில் பேக் பண்ணிக்குவேன். இட்லி, கெட்டி தயிர், தயிர் சாதம், வடகம், அதாவது கார சட்னி, மிளகாய் சட்னி, கோவக்காய் வறுவல், கெட்டி தயிர், இட்லி. அவ்வளோதாங்க. இன்றைக்கி எங்களுக்கு காலை மதியம் 2 வேளையும் நாங்கள் கட்டிக்கிட்டோம்.